Hi, Vanakkam everyone. This is Raj from Rock and Jazz Academy. Welcome back to the channel and happy Pongal everyone. கொஞ்சம் லேட்டான விஷஸ் தான், பட் பொங்கலுக்காக ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் முன்னாடி. தாம் தக்க தீம் தக்க சாங் ஐ ஹோப் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட டுட்டோரியல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தாம் தக்க தீம் தக்க சாங்கோட டுட்டோரியல். ஸோ இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் சாங். அதாவது சின்ன வயசில் வந்து இந்த சாங் வந்து லைக் டிவியில் எப்படா போடுவாங்க எப்படா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்த சாங் இது. இதில் கொஞ்சம் கஷ்டமான சாங்கும் இருக்குது, ஈஸியான கஷ்டமான ஸ்டெப்பும் இருக்குது, ஈஸியான ஸ்டெப்பும் இருக்குது. ரெண்டுத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி இந்த வீடியோவை வந்து நீங்கள் டான்ஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ்புக் ஒரு இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணி என்னை வந்து டேக் பண்ணுங்கள். ஐ ஹோப் உங்களோட வீடியோவை வந்து நான் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், ராஜ்குமார் எஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க இன்ஸ்டாகிராமில். அண்ட் தென் உங்களோட அண்ட் இஃப் யூ ஹவ் எனி டவுட் ஆல்சோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. அதுவும் நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினைச்சாலும் ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோ டான்ஸ் டியூட்டோரியல் இப்போ நம்ம டேரெக்டாக போயிடலாம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதை சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் அதோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் ஒன்று இருக்குது. அந்த ஸ்டெப்பு நான் வந்து இந்த வீடியோவோட கடைசியில் தரேன். அந்த ஸ்டெப்பு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் மற்ற ஸ்டெப்பு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறைய இடத்துல இருக்கும். ஸோ அது கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி, டிலேனா அது கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். அதனால் அந்த வீடியோவோட கடைசியில் இருக்கும் அந்த ஸ்டெப்பு. மற்றது எல்லாமே வந்து பிகினிங்லேயே நான் போட்டுறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நம்ம தளபதி விஜய் இருப்பார், இந்த சைடு வந்து லாரன்ஸ் மாஸ்டர் இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒரு என்ட்ரி எடுப்பாங்க. அண்ட் தென் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஒருத்தர் வந்து ஸ்டீபன் அவர் கேட்டிருந்தாரு இந்த சாங்கோட அந்த ஃபர்ஸ்ட் விஜய் அண்ட் லாரன்ஸ் மாஸ்டரோட என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ நான் ஆக்சுவலாக ஆல்ரெடி எல்லாம் புகழும் இறைவனுக்கு அந்த சாங்கோட டுட்டோரியல்லே நான் இந்த ஸ்டெப்பு எப்படி பண்ணோன்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். பட் ஸ்டில் நான் இதில் சொல்கிறேன். ஸோ எப்படி வந்து அந்த லெக்கை வந்து மூவ் பண்ணி கொண்டு வருது அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேருந்து ஒரு 8 கவுண்ட்டுக்கு வந்து அவர் என்ட்ரி கொடுப்பாரு, லாரன்ஸ் மாஸ்டர் என்ட்ரி கொடுப்பாங்க. நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அவர் வந்து என்ட்ரி கொடுப்பாரு. நெக்ஸ்ட் 8 கவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து தளபதி விஜய் நம்ம வந்து என்ட்ரி கொடுப்பாரு. அது எப்படி கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து 1 2 3 4 5 6 கவுண்ட், தென் 7 8 வந்து 7 8 அவ்வளவுதான். ஒரு ஜஸ்ட் ஒரு ஆட்டிடியூட் ஸ்டைல் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி நிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 8 கவுண்ட், அதாவது 8 கவுண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் 6 கவுண்ட் வந்து மூவ்மெண்ட்ல இருக்கும். அந்த மூவ்மெண்ட் ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் பாருங்க 1 2, அதான் இதே ஸ்டெப் தான். நான் இந்த ஸ்டெப் தான் அகைன் நான் வந்து லாஸ்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுதான் வந்து ஹீல் டோ ஸ்டெப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹீல் டோ ஸ்டெப்பை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு, அதாவது ஹீல் டோ ஸ்டெப்லாம் இதான் அந்த ஹீல் டோ ஸ்டெப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடணும். இது பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மூமெண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த சாங் உள்ள ஒரு ஸ்டெப் வரும், தாம் தக்க திம்க்கு, அந்த மூமெண்ட்டு இந்த மூமெண்ட்டு, இது எல்லாமே வந்து இந்த ஸ்டெப்பு ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். ஸோ அதனால ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணவங்க டேரக்டாக இதில் போயிடலாம். அதனால அதை வந்து நான் பிகினிங்கில் கொடுத்துட்றேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க ப்ளீஸ் கோ லாஸ்ட் வீடியோட கடைசியில் போயிடுங்க. எடுத்தவொடனே அந்த ஸ்டெப்பை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இங்கே வாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது பாருங்க. ஸோ உள்ள என்டர் ஆகும்போது உங்களோட ஃபுல் பாடி வெயிட் வந்து ரைட் லெக்ல இருக்கணும். ஓகேவா? ஃபுல் பாடி வெயிட் வந்து ரைட் லெக். அதாவது நீங்க இந்த சைடு மூவ் பண்றீங்கன்னா ரைட் லெக், இந்த சைடு மூவ் பண்றீங்கன்னா லெஃப்ட் லெக். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மூவ்மெண்ட். நீங்க எந்த டைரக்ஷன்ல மூவ் பண்றீங்க, லெஃப்ட் சைட்ல மூவ் பண்றீங்கன்னா வெயிட் வந்து ரைட் லெக்ல இருக்கணும், ரைட் சைட்ல மூவ் பண்ணா வெயிட் வந்து லெஃப்ட் லெக். அதாவது வெயிட்னா உங்களோட ஃபுல் பாடி வெயிட் வந்து இதுல இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுல இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த லெக் லெஃப்ட் லெக் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆயிடும். இதுல வந்து உங்களுக்கு எந்த வெயிட்டும் இருக்காது. பட் ஸ்டில் நீங்க வந்து இந்த கிரவுண்ட்ல தான் வச்சிருப்பீங்க. ஜஸ்ட் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாடியோட வெயிட் வந்து ஷிஃப்ட் பண்றது. இப்போ வந்து லெஃப்ட்ல இருக்கு, இப்போ வந்து ரைட்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து லெஃப்ட்ல வைக்கிறோம். லெஃப்ட்ல வச்சுட்டு நம்ம வந்து உள்ள மூவ் பண்ணணும். ஸோ உள்ள மூவ் பண்ணும்போது இந்த லெக் நம்ம பாடி வெயிட் வந்து ஷிஃப்ட் பண்ணனால இது வந்து ஈஸியா போகும். லைக் இது வந்து எங்குமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் கொடுக்காது, ஸ்டாப் பண்ணாது. நீங்க இப்படி நின்று பண்ணீங்கன்னா கொஞ்சம் அந்த நீங்க லெஃப்ட் மூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாடி வெயிட்டை ரைட்ல வச்சுட்டு இந்த ரைட் லெக்கே மூவ் பண்ணணும் அந்த சைடு. ஜஸ்ட் பாருங்க, லெஃப்ட் வந்து நான் வந்து லிஃப்ட் பண்ணிட்டேன், நான் எதுவுமே பண்ணல, லெஃப்ட் லிஃப்ட் பண்ணிட்டேன். ரைட்டை வச்சு மட்டும் நான் மூவ் பண்ண போறேன். 1 2 3 4 5 6 7 சாரி 6 கவுண்ட். 1 2 3 4 5 6. ஓகேவா? ஸோ 6 கவுண்ட்டுக்கு 6 மூவ்மெண்ட் போகணும். லைக் 1 2 3 4 5 6. ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஓப்பன், க்ளோஸ் ஓப்பன், க்ளோஸ் ஓப்பன்,
க்ளோஸ் ஓப்பன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நீங்க நின்னுட்டே பண்றீங்க அப்படின்னா க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ் ஓப்பன். ஸோ இந்த க்ளோஸ் ஓப்பன் பண்ணும்போது உங்களோட லெக் வந்து ஹீல்ல இருக்கும். ஓகேவா? ஸோ க்ளோஸ் பண்ணும்போது ஹீல். ஓகேவா? அதோட பாடி வெயிட் வந்து ஹீல்ல இருக்கும், டோவில் இருக்காது. ஓப்பன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஓப்பன் பஸ்ட். ஆனா நீங்க வந்து கேமரால நீங்க பார்க்கும்போது ஃபுல் லெக் வந்து கிரவுண்டடா தான் இருக்கும், தரையில இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் பாடி வெயிட் இப்ப பாருங்க, நான் அந்த லெக்கை லிஃப்ட் பண்ணிட்டு பண்றேன், அப்பயும் இதே மூவ்மெண்ட் தான் பண்ணுவேன். இப்போ நான் வந்து ஹீலை வந்து லிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல் பாடி வெயிட்டா வேற வழியே இல்லை, டோல தான் இருந்தாகணும். ஸோ இதுலயும் நான் வந்து இந்த மூவ்மெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? இதே ஸ்டெப்பை நான் வந்து காலை, அதாவது என்னோட ஹீலை வந்து தரையில வச்சாலும் அதை பண்ண முடியும். ஏன்னா என்னோட பாடி வெயிட் ஹீல்ல தான் நான் வச்சிருக்கேன். ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா அதே தான் பண்ணுவேன். உங்களுக்கு பார்க்கறதுக்கு தான் வந்து லெக் வந்து தரையில இருக்க மாதிரி இருக்கும், பட் அது கிரவுண்டடா இருந்தாலும் பாடி வெயிட் மெயினா டோல தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டெப்போட டெக்னிக். என்னன்னா உங்க பாடி வெயிட்டை வந்து டோல வைக்கணும், அதுவும் ஒரு லெக்ல வைக்கணும். இங்க பண்ணும்போது டோல வைக்கணும், 2 லெக்ல டோல வச்சிருப்போம். இது வந்து நம்ம வந்து ஈஸியா இன்சைடு அவுட்டு இன்சைடு அவுட்டு இன்னு அவுட்டுன்னு பண்ணலாம். பட் நீங்க மூவ் பண்ணும்போது 2 லெக்லயும் வச்சு மூவ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் ஸோ அதனால நீங்க உங்களோட பாடி வெயிட்டை வந்து டோல வச்சுட்டு ஒரு லெக்கை வந்து லூஸ் பண்ணிடணும். அதாவது நீங்க லிஃப்ட் பண்ண வேணாம், பட் ஜஸ்ட் நீங்க கிரவுண்டடா வச்சிருக்கணும், பட் பாடி வெயிட் அதுல இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதே மூமெண்ட், அதாவது இன் அவுட் அதே மூமெண்ட்டை நீங்க இதுல பண்ணணும். ஸோ இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட். ஸோ இதோட ஆக்சுவல் மூவ்மெண்ட், அதாவது என்னன்னா ஆக்சுவலா நீங்க எந்த பார்ட்டை மூவ் பண்றீங்கன்னா லெஃப்ட் லெக் எதுவுமே மூவ் பண்ணல, லெஃப்ட் வெறும் இதுக்கு சப்போர்ட்டிங்கா இன் அவுட் மட்டும் தான் பண்ணுது. இன் அவுட் இன் அவுட். இது உள்ள போகும்போது இதுவும் இன்னு போகுது, இது அவுட் போகும்போது லெக்கும் லெஃப்ட் லெக்கும் அவுட் போகுது. ஸோ அதே மாதிரி வந்து ரைட்டை வந்து கோஆர்டினேட் பண்ணிக்குது. ஸோ இப்போ நான் இப்போ பாருங்க, இந்த லெஃப்ட் லெக்கை தூக்கிட்டேன், நான் எதுவுமே பண்ணல, கையும் இது பண்ணிட்டேன். இந்த வெறும் இந்த ரைட் லெக் வச்சு மூவ் பண்ற பாருங்க. 1 2 2 3 4 5 6. ஸோ இப்போ பேலன்ஸ் பண்றது கஷ்டமா இருக்குல்ல, அந்த பேலன்சிங்காக தான் நம்ம ரைட் லெக் வந்து கீழே வைக்கிறோம். ஸோ கீழே வச்சோம்னா நம்ம வந்து இப்படி அன்பேலன்ஸா கீழே ஒரு சான்ஸ் இருக்காது. ஸோ நம்ம பேலன்சிங்காக இந்த லெக்கை கீழே வைக்கிறோம், கிரவுண்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ அது பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டெப்போட டெக்னிக். மெயின் விஷயம் ஃபர்ஸ்ட் இதை பிராக்டிஸ் பண்ணுங்க, அதாவது இன் அவுட் இன் அவுட் இன் அவுட். இதை ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த பிராக்டிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் மூவ்மெண்ட் பண்ணணும், அதாவது சைடு மூவ்மெண்ட் பண்ணணும், லெஃப்ட் ஆர் ரைட் சைடு. அந்த லெஃப்ட் ஆர் ரைட் சைடு பண்ணும்போது உங்களோட பாடி வெயிட் வந்து ஏதாவது ஒரு லெக்ல வந்து ஷிஃப்ட் பண்ணணும். 2 லெக்லயும் வச்சீங்கன்னா மூவ் பண்றது கஷ்டம். இப்போ இந்த சைடு மூவ் பண்றீங்க அப்படின்னா ரைட் லெக்ல இருக்கணும். ஸோ 1 2 3 4. ஓகேவா? இல்ல இந்த சைடு மூவ் பண்றீங்கன்னா லெஃப்ட் சைடுல இருக்கணும். அது வந்து 1 2 3 4 5 6 7 8. ஸோ 2 சைடும் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஐயோ, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கே உங்களுக்கு இவ்வளோ டைம் ஆயிடுச்சா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாமா? நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ஆட்டிடியூட் தான். ஜஸ்ட் 1 2 3 4 2 பேருமே அதே ஆட்டிடியூட் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்களும் அதை ஆட்டிடியூட் பண்ணிக்கலாம், லைக் ஃப்ரண்ட் பேக்கு 1 2 3 4. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா 5 6 7 8. ஓகேவா? ஸோ இந்த 2 லெக்கை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த 2 க்ளோஸ் பண்ணும்போது ஹேண்டை வந்து ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்விங் மாதிரி, ஸ்விங், அதாவது ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். ரெண்டும் ஒரே டைம்ல பண்ணணும். 5 6 7 8. 7 8 வந்து இந்த ஹெட்டை வந்து இந்த ஷோல்டர், அதாவது ஹேண்ட்ல வைக்கிற மாதிரி பண்ணிட்டு ஒரு மாதிரி அந்த ஒரு க்ரூவ் பண்ணணும், லைக் ஜூம் ஜூம். ஓகேவா? ஸோ 5 6 7 8. அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு 2 கவுண்ட் வரும், இதோட ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இது சிம்பிள் தான். ஐ ஹோப் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கவுண்ட் பாத்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் வருது, தாம் தக்க தீம் தக்க தைய தக்க கூத்து. ஓகேவா? ஸோ அது பாத்தீங்கன்னா தாம் தக்க தீம் தக்க தைய தக்க கூத்தே, அதாவது ஓகேவா? ஸோ 8 கவுண்ட் வருது. 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? அதுதான் தாம் தக்க தீம் தக்க, சாரி, தாம் தக்க தீம் தக்க தைய தக்க கூத்தே கூத்தே. ஓகேவா? இதுதான் வந்து அந்த 8 கவுண்ட். 1 2 3 4 5 6 5 6 7 8. ஓகேவா? அதுக்கப்புறம்
அந்த ஸ்டெப் முடிச்சுக்கோம். நெக்ஸ்ட் 8 கவுண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா அந்த தாம் தக்க தீம் தக்க அந்த லிரிக் அப்புறம் வர ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ஜம்ப், ஓபன், 5 6 7 8. ஓகேவா? ஸோ அதாவது 2 ஜம்ப் இருக்கு. அதாவது ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு ஒரு ஜம்ப், தென் லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடுல ஒரு ஜம்ப். ஃபர்ஸ்ட் ஃபோர்க் வந்து பாத்தீங்கன்னா லெக்கை வந்து லைட்டா ஒரு டேப் பண்ணுவாங்கல்ல, அந்த ஃபோக்ல நம்ம ஃபோக் டான்ஸ்ல நம்ம ஸ்டெப் பண்ணுவோம். லைக் 1 2 3 4 இந்த ஸ்டெப் வந்து ஃபோக்ல பண்ணுவோம். அதாவது ரைட்டை ஹிட் பண்ணிட்டு இங்க பிளேஸ் பண்ணுவோம், அகைன் லெஃப்ட்டை ஹிட் பண்ணிட்டு இங்க அவுட் சைடை பிளேஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதே ஸ்டெப் தான் இதுல வந்து நம்ம ஹிட் பண்ணிட்டு பிளேஸ் பண்ணும்போது அந்த செகண்ட் கவுண்ட், அதாவது 1 2 இந்த 2 பண்ணும்போது இந்த 2லயே ஒரு ஹேண்ட் கவுண்ட் இருக்கு, அதாவது ஒரு டேப். ஓகேவா? அதாவது 1 பிளேஸ் டேப், இந்த பேக் லெக் வந்து ஒரு டேப் பண்ணோம், லெஃப்ட் லெக்கை லிஃப்ட் பண்ணிட்டு பிளேஸ் பண்ணோம். ஓகேவா? இது வந்து ஒரு மைன்யூட்டான மூவ். இது ஆக்சுவலா நீங்க வீடியோல பார்க்கும்போது இது வந்து கிளியரா தெரியாது, நீங்க ரொம்ப அது டீப்பா பார்க்கும்போது தான் தெரியும். அது ஏன் அது தெரியும் அப்படின்னா டைமிங் மிஸ் ஆகும். நீங்க ஜஸ்ட் இது மட்டும் பண்ணீங்கன்னா டைமிங் மிஸ் ஆகும். ஆனா ஜம்ப் இதோ சேர்த்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுண்ட் கரெக்டா மேட்ச் ஆகும், உங்களுக்கு அந்த அந்த பீட்டோட மேட்ச் ஆகும். ஓகேவா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா 1 2 3 4. ஓகேவா? ரைட் லெக் பிளேஸ், லெஃப்ட் லெக் ஹிட் பிளேஸ். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் 4 கவுண்ட். ஹிட் பிளேஸ், லெஃப்ட் லெக் பேக் ஒரு டேப், அதாவது லெஃப்ட் டேப் ரைட் டேப், தென் அகைன் ஹிட் பிளேஸ், ஹிட் ஓபன், ஓபன். இங்க இருந்து 5 6 7 8 பாத்தீங்கன்னா 5 6 7 8. ஓகேவா? இங்க இருந்து ஒரு ஹிட், அதாவது ஒரு ஹாஃப் சர்க்கிள் டர்ன் பண்றோம், 5 6 7 8. இது வந்து நெக்ஸ்ட் 8 கவுண்ட். அதுக்கப்புறம் தாம் தக்க தீம் தக்க தைய தக்க கூத்து, தென் நீ இல்ல நான் இல்ல நாமன்னு மாத்த. அது வந்து நீங்க வீடியோல பாத்துக்கலாம். ஜஸ்ட் நீ இல்ல நான் இல்ல நாமன்னு மாத்து. ஓகேவா? ஸோ இதுல இதுதான் சேம் கவுண்ட், நீ இல்ல நான் இல்ல நாமன்னு மாத்து. ஓகேவா? ஸோ இது நெக்ஸ்ட் கவுண்ட். ஓகே, இந்த லிரிக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா இது வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப். ஈஸி தான், பட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கும். இது ஒன்றும் இல்லை, 1 2 3 4 5 6 7 8 சேம் ஸ்டெப் 8 கவுண்ட் பண்ணும். ஓகேவா? சேம் ஸ்டெப் 8 கவுண்ட் பண்ணும். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டெப் சொல்லி கொடுத்தேன்ல, லைக் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட்னு. சேம் இன் அவுட் தான் இப்போ நம்ம இங்க பண்ண போறோம். சேம் இன் அவுட் பண்ணும்போது லெக் ஹேண்ட் மூவ்மெண்ட் மட்டும் நோட் பண்ணுங்க. 1 இன் பண்ணும்போது சி இன் அவுட் லெக் வந்து இது ஒரே மூவ்மெண்ட் தான். இதை தவிர அந்த 8 கவுண்ட்டுக்குமே வந்து வேற சேஞ்சஸே கிடையாது. 1 2 3 4 5 6 7 8 இது மட்டும் தான் லெக் வந்து பண்ண போகுது. ஹேண்டும் வந்து ஒரே மூவ்மெண்ட் தான் பண்ண போகுது, அதுவும் வந்து சேஞ்சஸ் கிடையாது. ஹேண்ட் மூவ்மெண்ட் என்னன்னா 1 2 3 4 5 6 7 8. இதுல என்ன ஒரே ஒரு சேஞ்ச் அப்படின்னா இந்த லெக் அண்ட் ஹேண்ட் சேம் கவுண்ட்ல போயிட்டு இருப்போம். ஆனா இந்த ஹெட் மட்டும் செகண்ட் கவுண்ட்ல வந்து ஒரு ஹிட் பண்ணும். அதாவது 1 2 3 4 5 6 7 8 அதாவது ஈவன் நம்பர்ல அந்த 2 4 6 8ல இந்த கவுண்ட்ல மட்டும் ஹெட்டை வந்து லைட்டா ஒரு என்ன சொல்றது ஒரு ஷேக், அதாவது ஷேக் இல்ல ஒரு ஹிட் சைட்ல வந்து ரைட் சைட்ல வந்து ஒரு ஹிட். ஓகேவா? ஸோ லெக் மூமெண்ட்டும் சேம், ரைட் மூமெண்ட்டும் சாரி ஸோ லெக் மூவ்மெண்ட்டும் சேம், ரைட் ஹேண்ட் மூவ்மெண்ட்டும் சேம். ஓகேவா? இதுல வந்து லெக் அண்ட் ஹேண்ட் மூவ்மெண்ட் வந்து சேம். இதை வந்து சேர்த்து பண்ணலாம். ஓகேவா? ரெடி? 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 ஹெட் மூவ்மெண்ட் பண்ணல, நான் சேர்த்து பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா ஹேண்ட் மூவ்மெண்ட் ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரம்ஸ் அடிப்போம்ல, டும் 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 டும், இந்த ட்ரம்ஸ் அடிப்போம். இந்த மாதிரி தான் ட்ரம்ஸ் அடிக்கணும். அது வந்து எப்படி அடிக்கணும்னா 1 1 இது வந்து மேல, அதாவது 1 2 லெஃப்ட் கீழே வரும்போது ரைட் மேல, ரைட் கீழே வரும்போது லெஃப்ட் மேல, ஆப்போசிட்ல. அதாவது 1 2 ரெண்டுமே இப்படி போக கூடாது, இப்படி போகாம இப்படி போகணும். ஆப்போசிட்ல ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். ஓகேவா? இப்போ மூணுத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போறோம். ஹெட் மூவ்மெண்ட், ஹேண்ட் மூவ்மெண்ட், லெக் மூவ்மெண்ட், மூணுத்தையும் ட்ரம் ஓகே சாரி மூணுத்தையும் ஜாயின் பண்ண போறோம். ரெடி? 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8
ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் 8 கவுண்ட். ஓகே, இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சாங்கோட முக்கியமான ஸ்டெப் போக போறோம். அது என்னன்னா அந்த லிரிக்ல தாம் தக்க தீம் தக்க தையக்க கூத்து. ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்னல இந்த ஸ்டெப் வந்து நம்ம லாஸ்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ நான் ஜஸ்ட் வந்து கேஷுவலாக அப்படியே சொல்லிட்டு போறேன். 1 2 3 4 5 6 7 8 தாம் தக்க தீம் தக்க தைய தக்க கூத்தே. ஓகேவா? ஸோ லிரிக் அண்ட் பீட்ல வருது. இதை கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா தாம் தக்க தீம் தக்க 1 2 3 4 தென் 5 6 7 8. ஓகேவா? கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். ரெடி? கவுண்ட் நோட் பண்ணிங்க, இந்த ஸ்டெப்போட கவுண்ட் நோட் பண்ணிங்க. இந்த லெக் மூவ்மெண்ட் நல்லா அகைன் திருப்பி நான் சொல்றேன், லாஸ்ட்ல இருக்கும். 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? 5 6 7 8. அது நான் லிரிக்ல சொல்லும் போது தாம் தக்க தீம் தக்க தாம் தக்க தீம். ஓகே, தாம் தக்க தீம் தக்க. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா தாம் தக்க தீம் தக்க தைய தக்க கூத்தே. ஓகேவா? ஸோ இந்த லிரிக் இருக்கும். அந்த ஹீல் டோ ஸ்டெப் 2 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? ஸோ இது வந்து நெக்ஸ்ட் 8 கவுண்ட். அதுக்கப்புறம் தைய தக்க கூத்தே, தென் அகைன் ரிப்பீட் பண்றோம். நம்ம இந்த செகண்ட் 8 கவுண்ட் வந்து ரிப்பீட் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? Ready? 5 6 7 8 தாம் தக்க தீம் தக்க தைய தக்க கூத்தே ஜூம் சா ஜூம் சா ஜூம். அதென் லிரிக் நீ இல்ல நான் இல்ல நாமன்னு மாத்து. ஓகே, இதுவும் விட்டுருங்க, இது ஈஸி தான், நீங்க வீடியோ பார்த்து கத்துங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து திருப்பி அதே தான் 1 2 3 4. இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் 5 6 7 8. இது ரொம்ப ஈஸி தான். சேம் அந்த செகண்ட் ஸ்டெப் ரிப்பீட் பண்ணோம். 1 2 3 4 முடிச்சிட்டுமா 5 6 7 8 வந்து ரைட் லெக் இந்த சைடு கிராஸ் பண்ணி போகணும், லெஃப்ட் ஹேண்ட் இங்க மேல இருக்கணும், தென் 7 8 வந்து ஓப்பன். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வந்து இது தாம் தகுதிக்கு முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 எண்ணுவதுக்குள்ள. இதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான ஸ்டெப்பு. இது வந்து கண்டிப்பா, அதாவது நீங்க இந்த ஹீல் டோ ஸ்டெப் பண்றோம்ல, இந்த ஸ்டெப்பை விட இது டைம் அதிகமா எடுக்கும். ஏன்னா இது வந்து ரொட்டீன் இருக்காது. அதாவது லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு ரொட்டீன் இருக்காது. ஈவன் லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட் ரைட்டு, அதாவது 1 1 1 2 1 1 2 இந்த ரொட்டீனும் இருக்காது. ஒரு மாதிரி கிளம்ஸியான ரொட்டீனா இருக்கும். இது வந்து உங்க மைண்ட் அடாப்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றதுக்கு டைம் ஆகும் கண்டிப்பா. ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 1 2 3 எண்ணுவதுக்குள்ள ஓடி போகும் காலம் சுத்தாது. இதுதான் ஸ்டெப். அதாவது 1 2 3 எண்ணுவதுக்குள்ளே ஓடி போகும் காலம் சிக்காது, சுற்றி வரும் பூமி சுற்றி விடும் முன்னே தானா அம்மா. ஸோ ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 2 3 அந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, சரி இதில் முக்கியமான விஷயம், இதில் எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன்னா, இது வந்து லிரிக் ஆடுறதா இல்லை பீட்டுக்கு ஆடுறதான்னு இன்னும் எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. பட் ஸ்டில் அதை வந்து மேனேஜ் பண்ணிட்டேன். அந்த ஒரு ஃப்ளோவில் போனனால அந்த வீடியோவில் வந்து நானும் லக்ஷ்மணும் மேனேஜ் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் எனக்கு வந்து அதில் டவுட் இருக்கு. 1 2 3 எண்ணுவதற்குள்ளே நான் லிரிக்ல ஆடணுமா இல்லை அந்த பீட்ல தென் 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 அதெல்லாம் ஆடணுமான்னு தெரியல எனக்கு. ஸோ கோ வித் ஃப்ளோ, அந்த சாங் எப்படி போதோ அதே மாதிரி ஆடிடுங்க. ஓகேவா? ஸ்டெப்பு பார்த்துங்க. 1 ஹீல் டோ ஸ்டெப் 1 2. ஓகேவா? சார் அது நம்ம அந்த ஹீல் டோ பண்றோம்ல 1 2, அதாவது லெஃப்ட் சைட்ல ஸ்டார்ட் பண்ணோம். ஹேண்ட் வந்து ரைட் ஹேண்ட் மேல லெஃப்ட் ஹேண்ட் கீழே. ஸோ இங்க இருந்து 1 2 ரைட் ஹேண்ட் மேல லெஃப்ட் ஹேண்ட் கீழே. அதுக்கப்புறம் இது வந்து 2 1 2 1 2. இது வந்து 1 2 1 2 3 4. ஓகேவா? 3 4 பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஸ்டேபிளா இருக்கும், ரைட் ஓப்பன் ரைட் ஹேண்ட் ஓப்பன். ஓகேவா? இது 4. இதை கண்டினியூஸா பண்ணும்போது 1 2 3 4 தென் 5 6 5 6 5 6. இது வந்து 5 6 வச்சுக்கணும். இந்த ஹெட் வந்து தள்ளுறது. 7 8 பாத்தீங்கன்னா இந்த ஹீல் டோவை நோட் பண்ணிக்கங்க, ஹேண்டை நோட் பண்ணுங்க. 7 8 இதுதான் 7 8. அதாவது ஃபர்ஸ்ட்ல நம்ம பண்ணோம்ல ஹீல் டோ 1 2, இந்த மூமெண்டோட இதை பண்ணோம். நம்ம கீழே பண்றது போது இது. ஸோ இப்படிதான் இருக்கும். இது வந்து 4th கவுண்ட், அதாவது 8th கவுண்ட். ஃபர்ஸ்ட் கவுண்ட் பாத்தீங்க 1 2 3 4 5 6 7 8. ஃபர்ஸ்ட் 8 கவுண்டா. செகண்ட் 8 கவுண்ட் பாத்தீங்கன்னா இங்க இருந்து
again 1 2 3 4 5 6 7 8 ஓகேவா so இது வந்து next 8 count first 8 count 1 2 sorry 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 ஓகேவா so இது வந்து ரெண்டு 8 கவுண்ட் இங்க இருந்து 1 2 3 எண்ணுவதுக்குள்ள ஓடி போகும் கால சுற்றால் லிரிக்ல அப்படியே கண்டினியூஸா வரும் நெக்ஸ்ட் 8 கவுண்ட் பாத்தீங்கன்னா திருப்பி அகைன் நம்ம வந்து எதுல முடிச்சோம் 1 2 3 4 5 6 7 8 லெஃப்ட்ல முடிச்சல திருப்பியும் லெஃப்ட்லயே ஸ்டார்ட் பண்ணனும் இங்க தான் கொஞ்சம் அந்த ஒரு தடுமாற்றம் வரும் அதாவது இதுல வந்து எல்லாமே வந்து நம்ம லெஃப்ட் சைடுலயே ஸ்டார்ட் பண்றனால ஒரு கன்ஃபியூஷன் வரும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடி வந்து ரைட்டுக்கு போய்டும் அதாவது இதுக்கு அப்புறம் ரைட்னு போயிடும் பட் அது போக கூடாது இந்த ஸ்டெப்ல வந்து லெஃப்ட்ல தான் முடிச்சிருப்போம் அதாவது 1 2 3 4 5 6 7 8 லெஃப்ட்லயே முடிச்சிருப்போம் திருப்பி லெஃப்ட்லயே ஸ்டார்ட் பண்ணனும் 5 திருப்பியும் 1 2 3 4 5 6 7 8 இது ஈஸி தான் அந்த ஹீல் டோ ஸ்டெப் தான் அந்த ஹீல் டோ ஸ்டெப்ல கண்டினியூஸா பண்ணோம் 1 2 3 4 5 6 7 8 இது பண்ணும்போது ஹேண்ட் மூவ்மென்ட் பாத்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கணும் 1 2 3 4 5 6 7 8 ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் நான் இதோட பண்றேன் 8 கவுண்ட் 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 ஓகே இதுதான் வந்து ஸ்டெப் இல்ல எந்த நேரத்துல உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும் உங்களால இது பண்ண முடியாத மாதிரி ஒரு கஷ்டம் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது பண்ணிடலாம் 1 2 3 இது வரைக்கும் பண்ணிடலாம் அதாவது இது வரைக்குமே பண்ணிடலாம் இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் அகைன் திருப்பி இதே சைடு தான் லெஃப்ட் சைடுல ஸ்டார்ட் ஆகுது அதனால அது ஒரு கன்ஃபியூஷன் வரும் இது முடிச்சிட்டு திருப்பியும் 1 2 இந்த ஹேண்ட் வராது மேல போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு திருப்பியும் இப்படி போகணும் ஓகேவா சோ இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அதே மாதிரி திருப்பியும் இந்த ஸ்டெப் முடிச்சிட்டு நெக்ஸ்ட் 8 கவுண்ட்டுக்கு இப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அதுவும் லெஃப்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ரெண்டு இடத்துல நம்ம லெஃப்ட்ல ஸ்டார்ட் பண்றோம் பாத்தீங்களா இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ அது வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸில் தான் வரும் ப்ராக்டிஸு அண்ட் இந்த மாதிரி இந்த ஸ்டெப்பை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சாங்கில் ஆடாதீங்க சாங்கில் ஆடும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது ஃபஸ்ட்டு கவுண்டில் ஆடுங்க இந்த கவுண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் 1 2 3 4 5 6 7 8 again 1 2 3 4 5 6 7 8 ஓகேவா தென் 1 2 3 4 5 6 7 8 இது இந்த கவுண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க இது ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டு ஓடி போகும் காலம் 4 கவுண்ட் 1 2 3 4 ஓடி போகும் காலம் அதாவது ஓபன் காலம் சிக்காது ஓபன் ஓகேவா லாஸ்ட் 8 கவுண்ட் பாத்துங்க 1 2 3 4 5 6 7 8 ஒரு ஆஃப் சிட்ல லெக் ஓபன் ஹேண்ட் ஓபன் ஓகேவா இங்க இருந்து சுற்றி வரும் பூமி வருது சுற்றி வரும் பூமி இது பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெஃப்ட் லெக் சுற்றி அதாவது ஒரு ரொட்டேட் லெக் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணோம் சுற்றி வரும் பூமி எப்படின்னா இது ஆப்போசிட்ல இருக்குமா அதாவது லெக் வந்து இங்க ரைட்ல கொண்டு வந்து ஃப்ரண்ட்ல போயிட்டு லெஃப்ட்டுக்கு போகணும் அதாவது ரைட் சைடு போயிட்டு லெக் முட்டி இந்த முட்டி வந்து ரைட் போட்டோம் ஃப்ரண்ட் போனோம் தென் லெஃப்ட் சைடு போனோம் அதே மாதிரி இதுவும் ரைட் போனோம் ஃப்ரண்ட் போனோம் லெஃப்ட் போனோம் ஸோ இதை வந்து ஒரே டைம்ல பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது ஆக்சுவலா ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்படி பண்ணிக்கலாம் பட் இந்த ஸ்டெப்ல பண்ணும்போது ஒரு லெக்கா பண்ணும் 1 2 லெஃப்ட் ரைட் ஓகேவா ரொட்டேட் ரொட்டேட் அதாவது ஓடி போகும் காலம் சுற்றி வரும் பூமி சுற்றி வரும் பூமி பண்ணும்போது 1 2 3 4 பாடி வந்து ஜஸ்ட் ஒரு டர்ன் தென் இங்க இருந்து 5 6 7 8 நெக்ஸ்ட் 8 கவுண்ட் ஓகேவா இங்க இருந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 டர்ன் லெஃப்ட்ல டர்ன் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல டர்ன் பண்ணோம் திருப்பியும் தாம் தக்க தீம் தக்க தைய தக்க கூத்தே ஓகேவா ஈஸி தான் ரைட் லெக் ஃப்ரண்ட்ல ஒரு ஹேண்ட் இடுப்புல ரைட் ஹேண்ட் கீழே 1 2 3 4 5 6 7 8 மட்டும் ஓபன் க்ளோஸ் ஓகேவா 1 2 3 4 5 6 7 8 ஓகேவா தாம் தக்க தீம் தக்க தைய தக்க கூத்தே ஓகேவா அதுக்கப்புறம் நீ இல்ல நான் இல்ல நான் ஒண்ணு மாத்து நீங்க பண்ணிடுங்க இங்க இருந்து நெக்ஸ்ட் 8 கவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 see again நம்ம செகண்ட் ஸ்டெப் ஒன்னு பண்ணோம்ல இன் அவுட்
சேம் ஸ்டெப் தான் இங்கேயும் பண்ண போகிறோம் வித் ஹேண்டோட. இல்லை கவுண்ட் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. 8 கவுண்ட்டுக்கு பதில் 4 கவுண்ட்டு. அந்த ரிமைனிங் 4 கவுண்ட்டுக்கு பதில் வந்து லெக்கை வந்து இப்படி வந்து ஒரு கிக் பண்ணும், ஒரு சைடில் கிக் பண்ணும். ஓகேவா? ரெடி? 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? 1 2 3 4 5 7 8 பண்ணும்போது ஹேண்டை வந்து ரொட்டேட் பண்ணணும். இப்படி பின்னாடி ரொட்டேட் பண்ணிட்டு கிக் பண்ணும். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8. ஜஸ்ட் ஒரு 2 கிக் தான். 1 2 3 4 5 6 7 8. இந்த கிக் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் நீ இல்லை நான் இல்லை நாமன்னு மாற்று, திருப்பி அதே தான். 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? ஸோ இந்த 8 கவுண்ட் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து இது ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கொஞ்சம் கஷ்டமான ஸ்டெப்பு. அதாவது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஸ்டில் பண்ண முடியாதனால ஈஸியாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அந்த ஜாக் பண்ணுவாங்க. 8 கவுண்ட்டில் வந்து 6 கவுண்ட் வந்து ஜாக் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? அதாவது இந்த 6 கவுண்ட் வந்து எப்படி ஜாக் பண்ணோம்னா, 2 ஹேண்ட் இப்படி ஓப்பனில் வச்சுங்க. 1 2, அதாவது ரெண்டுமே ஒரே டைமில் போகணும். 1 2 1 2 1 2 3 4. ஓகேவா? இது லெக் மேலே வர டைமில் ஹேண்டும் வந்து மேலே வந்து ஹிட் பண்ணும். ஓகே? 8 கவுண்ட் வந்து 1 2 3 4 5 6 7 8 7 8. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் 8 கவுண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 8 கவுண்ட். ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருப்போமா, இங்கேருந்து இந்த ரைட் ஹேண்டை வந்து, அதாவது ரைட்டை வந்து இப்படி உள்ளே கொண்டு வாங்க, கொண்டு வந்து அவுட்டில் எடுத்துன்னு போகணும். ஓகேவா? அதாவது எப்படி சொல்கிறது, லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு ரைட் சைடு எடுத்துன்னு போகணும். இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட். ஓகே. ஜஸ்ட் ஒரு வேவ், நம்ம ஒரு வேவ் பண்ணுறோம்ல, இந்த வேவ் வந்து நம்ம இங்கே பண்ணுற மாதிரி இருக்கணும். பட் எக்ஸாக்ட்லி வேவ் கிடையாது. ஜஸ்ட்டு இன் அவுட். இதில் 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து ஹேண்டை வந்து கொண்டு வரும் போது லெக்கை வந்து இப்படி உள்ளே ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அவுட் கொண்டு போயிட்டு இப்படி எடுத்துகிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா ஹேண்டை கொண்டு வந்துட்டு வெளியே எடுக்கும் போது லெக்கை இப்படி ட்விஸ்ட் பண்ணலாம். இது ரெண்டுமே பண்ணலாம். ஒன்று நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒருத்தர் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது பண்ணலாம். ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லா அப்படி ஸ்டைலாக பண்ணோம் அப்படின்னா சேமாக பண்ணுறத விட ஹேண்டை இப்படி வெளியே எடுத்துட்டு லெக்கை இப்படி ட்விஸ்ட் பண்ணணும். அதாவது நான் சொன்னல அந்த கேமரா ஆங்கிள் மேலே தூக்கி காட்டுறேன்னு. ஸோ அங்கே வந்து லெக்கை வந்து நம்ம இங்கே பண்ணோம்ல, இன்னு அவுட்டு அவுட்டு, அதே மாதிரி லெக்கை வந்து இன்னு ஃப்ரண்ட்டு அவுட்டு. ஸோ இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணோம். இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துன்னு வரணும் லெக்கு. ஓகேவா? ஸோ அகைன் பார்க்கலாம். 1 2 3 4 தென் 5 6 7 8. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு லெக் மூவ்மெண்ட் மட்டும் பாருங்க. ஹேண்ட் மூவ்மெண்ட் வரும் பார்த்துக்கலாம். 1 2 3 4. என்னோட லெஃப்ட் லெக் வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும். ரைட் லெக் மட்டும் சேஞ்ச். தென் 1 5 6 7 8. அவ்வளோதான். ரைட் லெக் மட்டும் சேஞ்ச், அதாவது மூவ் பண்ணோம். ஒரு ஸ்மூத்தாக ட்ராக் பண்ணிவிட்டு லெஃப்ட் லெக் வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும். இப்போ வந்து ரைட் ஹேண்டை வந்து கோஆர்டினேட் பண்ணோம் ரைட் ஹேண்டோட ரைட் லெக்கோட. ஸோ 1 2 இந்த ட்ராக் இது வெளியே எடுக்கும்போது ரைட் லெக் வெளியே ரைட் லெக் வெளியே போகும்போது லெஃப்ட் ஹேண்டை மட்டும் இப்படி கொண்டு வரணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இது வந்து அவுட் போனோம். லெஃப்ட் லெக் வந்து ஸ்டேபிள். ஜஸ்ட் சிம்பிள் ஸ்டேபிள். இது மட்டும் தான் மூவ் பண்ணுறோம். ஹேண்டை வந்து இது கூட கோஆர்டினேட் பண்ணுறோம். இது கூட கோஆர்டினேட் பண்ணும்போது ஆப்போசிட்டில் இது கோஆர்டினேட் ஆகும். அதாவது இது இப்படி ஃப்ரண்ட்டில் போயிட்டு இப்படி பின்னாடி வரும்போது இந்த லெஃப்ட் ஹேண்டை இப்படி வெளியே எடுக்கணும். அவ்வளோதான். அகைன் திருப்பி ஃப்ரண்ட்டில் போயிட்டு இப்படி பின்னாடி வரும்போது லெஃப்ட் ஹேண்டை வெளியே எடுத்து இப்படி ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் கவுண்ட்டு. 1 2 3 4 5 6 7 8. ஓகே. ஃபஸ்ட்டு இது வந்து எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து லெக் மூவ் மட்டும் பண்ணுங்கள். ஹேண்ட் அப்புறம் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. இந்த மாதிரி இந்த ஸ்மூத்னஸ், இந்த ட்ராகை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹேண்ட் மூவ்மெண்ட்டு 1 2
turn 1 2 turn இந்த லெஃப்ட் லெக்கோட சேர்த்து பண்ணணும் இங்க செகண்ட் டைம் பண்ணும்போது. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு லெக் மூவ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ரைட் லெக் ஹேண்ட் மூவ்மெண்ட் வந்து சேர்த்து பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டெப்பா ஓகே. இது வந்து நீங்க ஆல்ரெடி அந்த வீடியோல பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ அது வந்து லாஸ்ட் ஸ்டெப்பு. இது வந்து ஆல்ரெடி அந்த வீடியோல ஆல்ரெடி போட்டிருக்கேன். வீடியோல நீங்க லிங்க் தரேன் கீழே, நீங்க அதுல போய் நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ரொம்ப ஈஸி தான், இது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா அந்த முக்கியமான ஹீல் டோ ஸ்டெப். ஓகேவா? கேர்ஃபுல்லா நோட் பண்ணீங்க. ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு, பட் ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் ஈஸியா பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹீல் டோ ஸ்டெப்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரைட்டோ மூவ் பண்ணலாம், லெஃப்டோ மூவ் பண்ணலாம். ஓகேவா? இல்ல மெயின் விஷயம் வந்து ஒரு லெக்கோட ஹீல் கிரவுண்ட்ல இருந்தா அதர் லெக்கோட ஹீல் வந்து அப்ல இருக்கணும். இப்போ பாருங்க, இப்போ சைட்ல பாத்துங்க. இப்போ நான் ரைட் லெக்கோட ஹீலை வந்து கிரவுண்ட்ல வைக்கிறேன் அப்படின்னா லெஃப்ட் லெக்கோட ஹீல் வந்து அப்ல இருக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி பொசிஷன்லாம் ஃபுல்லாவே இருக்கும். சரி, ஓகே. இப்போ லெஃப்ட் லெக்கோட டோ வந்து கிரவுண்ட்ல இருந்தா சேஞ்ச் பண்ணிட்டேன். ரைட் லெக்கோட டோ வந்து அப்ல இருக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? இது வந்து மாறவே கூடாது. இந்த ஃபுல் ஸ்டெப்ல மாறாம இது ஒண்ணுதான் இருக்கணும். ஒண்ணு இப்படி நிக்கணும், இல்ல இப்படி நிக்கணும். இப்ப சைட்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு இப்படி நிக்கணும், இல்ல இப்படி நிக்கணும். இதோட டோ அதோட ஹீலு, இல்லைன்னா இதோட ஹீலு அதோட டோ. அது நீங்க எப்படி வேணா மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதாவது டோ ஹீல், தென் டோ ஹீல், டோ ஹீல், டோ ஹீல், டோ ஹீல், டோ ஹீல், டோ ஹீல், டோ ஹீல். ஓகேவா? சைட்ல பாத்தீங்க அப்படின்னா டோ ஹீல், டோ ஹீல், டோ ஹீல். இதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க இதுக்கு வந்து உங்களோட மைண்ட் வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மூவ்மெண்ட்டுக்கு போகலாம். ஓகேவா? ஸோ இந்த மூவ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து எனி சைடு நீங்க மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க ரைட் சைடில் மூவ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எந்த சைடு மூவ் பண்றீங்களோ அந்த சைடில் இருக்கிற ஹீல் வந்து கீழே இருக்கணும். அவ்வளவுதான். இப்படி ஓப்பன் பண்ணா ரைட் ஹீல் கீழே இருக்கணும், க்ளோஸ். இப்படி ஓப்பன் பண்ணா லெஃப்ட் ஹீல் கீழே இருக்கணும். இவ்வளவுதான். இதை வந்து மைண்ட்ல வச்சுங்க. ரைட் சைடு ஓப்பன் பண்ணா ரைட் ஹீல் கீழே, இதை விட்டுருங்க, இது ஆட்டோமேட்டிக்கா வரும். லெஃப்ட் சைடு ஓப்பன் பண்ணா லெஃப்ட் ஹீல் கீழே. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதர் லெக். இப்போ ரைட் சைடு ஓப்பன் பண்றதுனால ரைட் ஹீல் வந்து கீழே இருக்கு. இப்போ லெஃப்ட் சைடில் நான் என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து ஹீல்ல இருந்தா இது வந்து டோவில் இருக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து டோவில் நின்னுடணும். ஓகேவா? டோவில் நின்னதுக்கு அப்புறம் ஒரு ஓப்பன். ஸோ நம்ம வந்து இப்படி மூவ் பண்றோம்ல, இந்த சைடு மூவ் பண்றதுனால இது வந்து இப்படி ஓப்பன் பண்றோம்ல. ஸோ இப்படி ஓப்பன் பண்றதுனால இதையும் வந்து இப்படி ஓப்பன் பண்ணணும், டோல ஓப்பன் பண்ணணும். இப்படி ஓப்பன் பண்ணாதீங்க, இப்படி ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடில் ரைட்டு லெஃப்ட் லெக் வந்து இப்படி ஓப்பன். ஓகே, நவ் அகெயின் ரைட் சைடில் தான் மூவ் பண்ண போறோம். நவ் ஸ்விட்ச் பண்ணணும். ஹீல் டோ டர்ன். அவ்வளவுதான். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். ஹீல் டோ ஹீல் டோ ஹீல் டோ மாறிட்டே இருக்கணும். ரைட் சைடில் மூவ் பண்றேன். 1, இது வந்து 1. தென் ஸ்விட்ச் 2, பிளேஸ், ஸ்விட்ச் டர்ன், ஸ்விட்ச் டர்ன், ஸ்விட்ச் டர்ன், ஸ்விட்ச் டர்ன். ஸோ இந்த ஸ்விட்ச் அண்ட் டர்ன் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐ வில் ஷோ யூ லெக் மூவ்மெண்ட் பாருங்க. ஸோ இதுதான் வந்து லெக்கு. ஓகேவா? இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரைட் சைடில் மூவ் பண்ண போகிறேன். ஸோ ரைட் லெஃப்ட் இப்படி மூவ் பண்ணும். இந்த மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும். ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் வந்து இப்படி மூவ் பண்ணக்கூடாது, இல்லை இப்படி மூவ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஓகேவா? ஸோ இது மூவ் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் டோல இருக்கேன், இப்போ வந்து ஹீலில் இருக்கேன். ஓகேவா? ஓகே, ஸோ ஐ வில் ஷோ திஸ் மூமெண்ட். ஓகே, இப்போ இங்கே இருக்கோமா, இங்கேருந்து ஸ்ட்ரைட்டில் இருக்கும். இது வந்து இப்போ டோவில் இருக்கும், லெஃப்ட் டோவில் இருக்கும். இது வந்து ரைட் ஹீலில் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து டர்ன் டு ரைட் சைடு, டர்ன். இந்த பேலன்ஸ் இருக்கணும். இந்த பேலன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த பேலன்ஸில் நிற்கணும். ஓகேவா? தென் ஸ்விட்ச் பண்ணணும். ஸ்விட்ச்னா இப்போ வந்து டோ வந்து ஹீலில் போகணும், ஹீல் வந்து டோவில் வரணும். ஓகேவா? இப்போ வந்து ஸ்விட்ச் பண்ணும்போது இது வந்து டோ, இது வந்து ஹீல். ஓகேவா? தென் அகைன் டர்ன் டு ரைட் சைடு, டர்ன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அகைன் ஸ்விட்ச் பண்ணணும். ஸ்விட்ச் அகைன் டர்ன்
switch turn switch turn switch turn switch turn. அதே மாதிரி இந்த சைடு போகும்போது ஆப்போசிட் சைடு switch turn switch turn switch turn. again பாருங்க lift turn place lift sorry first வந்து lift பண்ணீங்க lift turn place switch turn place switch turn switch turn place turn முடியல. okay so பாத்தீங்க அப்படின்னா ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் புரியல அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. திருப்பியும் வந்து இது இன்னும் எவ்வளோக்கு நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேனோ திருப்பியும் நான் வந்து வேற ஒரு வீடியோ போடுறேன். ஓகே ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேர்ன் ஸ்விட்ச் டேர்ன் ஸ்விட்ச் டேர்ன் ஸ்விட்ச் அவ்வளோதான். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் போனோம்னா டக் 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 இது வந்து மாற்றி மாற்றி தாம் தக்க தீம் தக்க தாம் தக்க தீம் தக்க லெஃப்ட் பிளேஸ் ரைட் பிளேஸ் லெஃப்ட் பிளேஸ் ரைட் பிளேஸ் லெஃப்ட் பிளேஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணோம். டக் டும் டக் ஜும் சக் ஜும் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணோம் சக் ஜும் சக் ஜும் சக் ஜும் சக் ஜும். ஸோ இந்த ஸ்பீடு வர வரைக்கும் நீங்கள் வந்து டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா கைஸ் தேங்க்யூ. திஸ் இஸ் ஆல் அபவுட் தாம் தக்க தீம் தக்க. இது கொஞ்சம் பெரிய வீடியோ தான். அண்ட் தேங்க்யூ வெரி மச். கீப் ஃபாலோயிங். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி டேக் பண்ணுங்கள். உங்களுக்கு எனி டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். என்னால் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு we all learn dance, we will rock it. லேர்ன் பண்ணலாம். டான்ஸ் லேர்ன் பண்ணலாம். டான்ஸ் பண்ணலாம். ஜாலியாக இருக்கலாம். லைஃப் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். ஹாப்பி பொங்கல் எவ்ரி ஒன். தேங்க்யூ. பாய். மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. உங்களோட கமெண்ட்டை கீழே போடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கீழே போடுங்க. தேங்க்யூ.